சோளம் மரவள்ளி வாழைக்காய் நெடுந்தீவில் நடக்கிற இந்த சுகாதார வாரத்துல கடைசி நாள்ல வந்து மாப்பொருள் இருக்கு. இதுல விட்டமின்ஸ் இருக்கு பழங்கள்ல. மற்றது இதுல புரோட்டீன் இருக்கு. இந்திய காலத்துல அதிகமா மற்றும் அதே சமயம் நெடுந்தீவு மகளிர் கல்லூரியில் போசாக்கு தொடர்பான வெல்கம் டு மை சேனல். இப்போ நாம் எங்கே நிற்கிறோம்னா நெடுந்தீவு ரோக்கமலை கல்லூரி நிற்கிறோம். ஏன் நாம் நெடுந்தீவு ரோக்கமலை கல்லூரிக்கு வந்துருக்கிறோம்னா இன்றைக்கு நெடுந்தீவில் நடக்கிற இந்த சுகாதார வாரத்தில் கடைசி நாளில் வந்து ரோக்கமலை கல்லூரியில் வந்து இன்னைக்கு பூசாக்குக்கான ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்குது. இந்த பூசாக்கு ப்ரோக்ராமில் இன்றைக்கு என்னென்ன நடக்குது, என்னென்ன விஷயங்கள் இங்கே செய்கிறாங்க என்ற சம்பந்தமாக நாம் பார்க்க வந்துருக்கிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம். சுகாதார திணைக்களத்தினால் நெடுந்தீவு தொடர்பாக ஆரோக்கியமான தீவும் ஆனந்த வாழ்வும் என்ற தொனிப்பொருளின் கீழ் 12/9/2025 இன்று காலை 9 மணி தொடக்கம் 1 மணி வரை தொற்றா நோய்கள் மற்றும் தொற்று நோய்கள் தொடர்பான மருத்துவ பரிசோதனையும் மற்றும் அதே சமயம் நெடுந்தீவு மகளிர் கல்லூரியில் போசாக்கு தொடர்பான கண்காட்சியும் சுகநலக் கல்வியும் அதே சமயம் நெடுந்தீவு மகாவித்தியாலயத்தில் கழிவு முகாமைத்துவம் தொடர்பான சுகநலக் கல்வியும் நடைபெற உள்ளது. மாலை 1 மணி முதல் 5 மணி வரை மகளிர் குழுக்களுக்கான கிராமிய விளையாட்டுப் போட்டியும், அதனைத் தொடர்ந்து மாலை 6 மணி முதல் 10 மணி வரை சுகாதார திணைக்களம் மற்றும் நெடுந்தீவு பொதுமக்களின் அனுசரணையுடன் கலை நிகழ்வுகளும் நடைபெற உள்ளது. பொதுமக்களாகிய உங்களை சுகாதார நிகழ்வுகளுக்கு வருகை தந்து எங்களது கலை நிகழ்வுகளையும் எங்களது மருத்துவ சேவைகளையும் பெற்றுக்கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த சுகாதார கண்காட்சியில் பாடசாலை மாணவர்கள் விருந்தினர்களை வரவேற்க விருந்தினர்கள் வந்து இந்த சுகாதார கண்காட்சி நடைபெறும் இடத்திற்கு தற்போது வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல பாடசாலையின் கல்லூரி முதல்வர் வரும் விருந்தினர்கள் அனைவருக்கும் கை கொடுத்து அவர்களை வரவேற்பதுடன் சிறுவர்களும் தங்கள் முகங்களில் ஒவ்வொரு பழங்களை முகமூடிகளாக அணிந்து இயற்கை முறையிலான நெடுந்தீவு சார் பூக்களை அவர்களுக்கு கொடுத்து வரவேற்பது என்பது ஒரு வித்தியாசமான முறையில் அமைக்கப்பட்டதுன்னா சொல்லலாம். வந்து விருந்தினர்கள் அனைவருமே எதை பற்றி தாங்க வச்சாங்க, ஒரு வித்தியாசமான முறையில் இங்கே உள்ள சுகாதார உத்தியோகத்தர்கள் வந்து இந்த நிகழ்வினை வந்து வித்தியாசமாக தான் அமைச்சிருந்தாங்க. பார்க்குறதுக்கு இந்த சின்னாக்கள், இந்த சின்ன மழலைகள மொழியும் அதுபோல் அவர்களின் இயல்பான நடைகளும் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தேன்னா சொல்லலாம். இந்த கண்காட்சியை பார்வையிட வந்த விருந்தினர்களும் அதுபோல மாணவர்களையும் மிக அதிகமாக கவர்ந்த நிகழ்வுன்றது வந்து விட்டமின் ஏ மாமா என்ற நிகழ்ச்சி தான். சில பழம் வந்து உங்க இடத்துல இல்ல தானே, அப்ப அதுக்கு ஈடான பழங்களை சாப்பிடணும். இப்ப இல்ல பாருங்க, தேசிக்காய் இருக்குது, அன்னாசி இருக்குது, பப்பாசி பழம் இருக்குது, பயத்தங்காய் இருக்கு, போஞ்சிக்காய் இருக்குது. இதெல்லாம் நீங்க சாப்பிடுறீங்களா? ஒரு நாளைக்கு மரக்கறி சாப்பிடணும், இலவகை சாப்பிடணும், பழங்கள் சாப்பிடணும். பழங்கள் எல்லாம் நீங்க காசு கொடுத்து வேண்டி சாப்பிடுங்க. வீட்டுல வாழைப்பழம் நிக்குதோ எல்லாருட்டே? வாழைப்பழம் சாப்பிடலாம் தானே? வாழைப்பழம் சாப்பிடலாம். பப்பா மரம் நிக்குதா? பப்பாப்பழம் சாப்பிடலாம் தானே? தேசிக்காய் மரம் நிக்குதா? தேசிக்காயில என்ன இருக்கு? விட்டமின் சி. குட்.
இது என்ன செய்யும்? இலவகை முருங்கை முருங்கையில கீரைக்கறி அதுக்கெல்லாம் நாங்க விட்டு சாப்பிடுறாங்களோ இல்லையோ? என்ன சொல்லுங்க, கரைச்சு குடிக்கிறீங்களோ இல்லையோ? என்னது குடிக்கிறீங்க? சொல்லி விடுவோமா? இப்ப நீங்க வீட்டை கீரைக்கறி சமைச்சா முருங்கையில வறுத்தா உடனே விட்டு சாப்பிடுறீங்களோ தேசிப்பிள்ளை? எல்லாம் முதலே விட்டு வச்சுட்டு அம்மா போட்டு தருவாங்க உங்களுக்கு. முதல்ல போட்டு வைக்கிறவான்றார்கள் கையெழுத்துங்க. சாப்பிடும் போது இல்ல பிள்ளைகள், நீங்க நிறைய பேர் தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நாங்க இப்ப கீரைக்கறி விடுங்க கையா முருங்கையில அப்படியானது செய்தா நாங்க சாப்பிடும் போதுதான் நீங்க தேசிப்பிள்ளை விட்டு சாப்பிடணும். முதலே விட்டு சாப்பிடக்கூடாது. நீங்க முதல்ல விட்டு வைப்பீங்களா இருந்தா அது நிறைய நேரம் மூடி போய் அதுல இருக்கும். நாங்க என்ன சாப்பாடும் சாப்பிடும் போது நீங்க இப்ப தூர இடம் அம்மாவை வேலைக்கு போறவ இல்லாடி அப்பாவை இல்லாடி நீங்க ஸ்கூலுக்கு தானே நீங்க சாப்பாடு கொண்டு நீங்க நெய்ல தேசிக்காய் பாதியா சின்ன வட்டி கொண்டு வரலாம். கொண்டு வந்து நீங்க அதுல விட்டுட்டு சாப்பிடலாம். நீங்க சாப்பிடும் போதுதான் இந்த தேசிப்பிள்ளைய விட்டு சாப்பிடணும். சரியா? அம்மாவைகெல்லாம் சொல்லுங்க, எங்களுக்கு சாப்பிடும் போது இதை விட்டு தாங்க உண்டு சொல்லுவீங்களோ எல்லாரும்? கீரைக்கறி சாப்பிடுறாங்க, ஒவ்வொரு நாளும் கீரைக்கறி சாப்பிடுறாங்க. முருங்கையில வெள்ளார அதெல்லாம் வீட்டு தானே இருக்கிறது, அதெல்லாம் வடிவா சாப்பிடலாம். சரியா? நீங்க வடிவா கட்டிக்காரா இலவகை நல்லா சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுடைய ரத்த வீதம் கூடும். ரத்த வீதம் கூடினா தான் என்ன செய்வீங்க? உஷாரான பிள்ளையா சுறுசுறுப்பா இந்த நேரம் ஓடி திரிஞ்சு விளையாடி படிச்செல்லாம் செய்வீங்க. விலங்குதான். அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு இலவகை சாப்பிடணும். அதை விட இன்னொன்னு செய்யலாம். நீங்க சின்னங்கள்லானே அந்த கடையில விற்கிற சாமான்கள் சோட்டிஸ் ஐட்டம் பிஸ்கெட் அதுகள் சாப்பிடுறதுக்கு பார்க்க பிளம்ஸ் இருக்கலாம். பிளம்ஸ் அம்மாட கேட்டு வேணுங்க. ஒரு 100 கிராம் பிளம்ஸ் பண்ணினா காணும். அது என்ன செய்யுங்கன்னா இஜாவில ஒரு சில்வருக்கு ஒரு 5 பிளம்ஸ் எடுத்து போடுங்க. போட்டு தண்ணிக்கு நைட்டில ஊற வைங்க. ஊற வச்சுட்டு விடிய விளையாத சாப்பிடுங்க. அப்ப என்ன செய்யும்? 2 மடங்கு சத்து வரும். சும்மா பிளம்ஸ் சாப்பிடுறது பார்க்க இரவில ஊற வச்சுட்டு சாப்பிடுறது கூட சத்து வரும். நாங்க இப்ப பயிரெல்லாம் ஊற வச்சு அவிக்கிறோமா இல்லையோ? அவிக்கிற நாங்க தானே பயிர் ஊற வச்சு அந்த பயிரை இன்னும் ஒரு செய்யலாம். பயிரை ஊற வச்சுட்டு அதை அடுத்த நாள் எடுத்து ஒரு நல்ல துணியில சுத்தி கட்டுறது. கட்டினா அதுல சின்ன சின்ன முளை வந்துருக்கும். அந்த முளை வர்ற பயிரை வச்சு சாப்பிட்டா இன்னும் 8 மடங்கு சத்து வரும். விளங்குதா? நீங்க வளர்றாங்கல்லானே அப்ப இன்னைக்கு எல்லாரும் செய்வீங்களோ? போய் சவரத்தம்ம தண்ணி குடிப்பீங்களோ? கட்டாயம். எல்லாருக்கும் சத்த இதம் கூடி நல்ல இதெல்லாம் நல்ல இதுல பாக்கெல்லாம் நல்ல சோப்பா இருக்கு. எல்லாம் நல்ல கட்டிக்கிற பிள்ளைலாம் வந்துடுவீங்க. ஆமா. அப்ப எல்லாரோட வீட்டையும் பொட்டில பிளம்ஸ் இருக்கணும். நீங்க குட்டி பொட்டில பிஸ்கெட் பண்ணி போட்டு சாப்பிடுவீங்க நீ, அதுக்கு பிறகு பிளம்ஸ் பண்ணி போட்டு சாப்பிடுங்க. அப்ப அடுத்த விட நாங்க வரைக்கும் எல்லாரையும் பாப்போமா எப்படி கட்டிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஓகேயா? சரி. மாப்பொருள் இருக்கு, இதுல விட்டமின்ஸ் இருக்கு, பழங்கள்ல மற்றது இதுல புரதம் இருக்கு, புரோட்டீன் இருக்கு. மாப்பொருள் எங்களோட உடம்புல எல்லாத்தையுமே சமனா கொண்டு வருது. கிழங்கு வகையிலும் கொஞ்சம் தேவை, பழங்களும் தேவை. இதுல புரதம் இருக்கு. புரதம் எங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டு வரது இந்த புரதம். அப்ப மாப்பொருளால குறைச்சு பழங்களும் கறிகளால கொண்டு சாப்பிடணும். அது வேட்டப்பல்லுன்னு சொல்லி சிங்கப்பல்லு தெரிஞ்சிப்பல் அழகா இருக்குன்னு சொல்லலாம். அந்த பல்லு தான் இது. அது முன் கடை வாய்ப்பல் மற்ற கடை வாய்ப்பல். நார்மலா இப்படி ஒரு சின்ன ஒரு கருப்பு மார்க் ஃபர்ஸ்டா வரும் பல்லுல. அப்படி ஒரு ஃபர்ஸ்டா மார்க் வரைக்கி நாங்க காட்டிட்டோம்னு சொன்னா சின்ன ஒரு பேஸ்ட் அதை பூசி அது இன்னொன்னு கேள்வி ஆகாம தடுத்து கொள்ளலாம். ஆனா என்ன செய்யறது, நாங்க அதை இக்னோர் பண்ணிட்டு விட்டுருவோம். அதுக்கு அடுத்தது அப்படி ப்ரௌன் கலர்ஸ்ல வரும். அதுவே கொஞ்சம் இப்படி கோடு மாதிரி போய் வரும். அந்த டைம்ல போனா கூட சின்ன கேவிட்டி தோன்றக்கூடிய பாசிபிள் இருக்கும். அதை கிளீன் பண்ணி எடுத்துட்டு நாங்க சின்னதா ஒரு ஃபில்லிங் போட்டு கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா அப்படி சின்ன சின்ன கேவிட்டிஸ் போமா. அப்படி போமா இத கூட அதையும் ஃபுல்லா அந்த பல்ஸ் தெரியும், அந்த உள்ளுக்கு இருக்கிற நர்வுக்கு போறதுக்கு முன்னம் இருக்கிற வரைக்கும் நாங்க கிளீன் பண்ணிட்டு வடிவாத ஃபீல் பண்ணி கொள்ளலாம். ஆனா நாங்க செய்யறதுல இப்படி ரூட் வரைக்கும் போகும் வரைக்கும் விட்டுட்டு அப்பதான் அந்த பெயின் எடுக்கும். அந்த ரூட்டுக்குள்ள போன உடனே ரூட்னு சொல்றது இவ்வளவு பெரிய ரூட் எங்க கல்லுக்குள்ள இருக்கு.